ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரொம்ப வருஷமாகவே நம்ம எல்லோரும் பேசுகிறது, நம்ம போகும்போது நம்ம தடத்தை பதிச்சுட்டு போகணும் அப்படின்னு பேசுவோம். ஸோ நம்மளை அறியாமலே நம்ம ஒவ்வொரு இடத்துலேருந்து நகரும் பொழுதும் நம்மளுடைய பிரிண்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய கால் தடங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய சில டிஎன்ஏவை கேரி பண்ணுற முடியாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், எப்பயுமே நம்ம அந்த இடத்துலேருந்து இது எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இதில் இந்த பிரிண்டில் இந்த விரல்களில், கைகளில் இந்த ரிட்ஜஸ், லூப்ஸ், ஸ்வெல்ஸ், அதாவது நம்ம அதை மினியூஷே அப்படிம்பாங்க, அந்த பிரான்ச்சிங் பேட்டர்ன்ஸு, எண்ட் பாயிண்ட்ஸ், இந்த ரிட்ஜஸ், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்னொரு மனிதர்கள் எளிதாக வித்தியாசப்படுத்தக்கூடியது. அது எல்லாமே யுனிக். 800 கோடி மக்கள் இருந்தாலும் யுனிக், ஒரு காலத்தில் 80 கோடி மக்கள் இருந்தாலும் யுனிக், இன்னொரு 1500 கோடி மக்கள் உலகத்தில் இருந்தாலும் அது யுனிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை. அதில் மெயினாக ஒரு இண்டிவிஜுவலுடைய மற்ற எல்லா விரல்களையுமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஒவ்வொரு விரலுமே தனித்தனியாக இருக்கும். ஒரு விரலுடைய, ஒரே மனிதனுடைய 2 விரலுடைய பேட்டர்ன் மேட்ச் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக இருந்தது. இன்ஃபேக்ட் நம்பிக்கையை வைத்து தான் 100 ஆண்டுகளாக சட்டம்ல பார்த்தீங்கன்னா, லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இது ஒரு பெரிய எவிடன்ஸாகவும் இருந்தது. இதை ப்ரூவ் பண்ணுறது, பல குற்றங்களை ப்ரூவ் பண்ணுறது எளிதானது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எக்ஸசைஸில் அமெரிக்காவில் முதல் ஒரு 60,000 பிரிண்ட் அவங்க அனலைஸ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைண்டிங் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய டிஃப்ரெண்ட் ஃபிங்கர்ஸ் ஒரே மாதிரியாக ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இது ஒரு 100 ஆண்டு நம்பிக்கை இந்த ஏஐ டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு தான் சொல்லணும். இதை டிஸ்டர்ப் பண்ணுறதோட மோர கிளாரிஃபிகேஷன் சொல்லலாம். இந்த 100 ஆண்டுகளில் இதனால் ஒருத்தர் தண்டிக்கப்பட்டிருப்பாரா அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிக்கணும். ஆனால் காலம் எப்படி கடக்குதுங்கிறத பொறுத்து தர்மங்கள், கடவுளோட தர்மம் மாறுறதில்லை, காலங்களுக்கு தக்கபடி தர்மங்கள் வேறு மாதிரி பிரதிபலிக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த ரிட்ஜஸ் வச்சு நம்ம ஒரு பாமிஸ்ட்ரி பார்க்குறோம், எதிர்காலத்தை பார்க்குறோம். அரசாங்கம் பாஸ்ட்டை பார்க்குது, கடந்த காலத்தை பார்க்குது. ஆனால் அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. நம்ம எதிர்காலத்தை பார்க்குற பாமிஸ்ட்ரும் ஒத்துக்கிறாங்க. அந்த கடந்த காலத்தில் ஒரு கம்பேரிசனுக்கு ஒரு யூனிக்னஸை வச்சு கம்பேர் பண்ணி இதில் இவர் சம்மந்தப்பட்டிருக்காங்க பார்க்குறதுக்கும் அது ஒரு பயனுள்ள இதாக இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இந்த மாதிரியான ஒரு இதுலங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைண்டிங்கை நான் பார்க்குறேன். இது எப்படி இனி சட்டம் சார்ந்த விஷயங்களில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிற விஷயம் எப்படி போகுது அப்படிங்கிற விஷயம். ஸோ இன்னொன்று எல்லாரும் லிட்ரஸிக்குள்ளே வந்துட்டதுனால இனிமேல் கை நாட்டு வைக்க வேண்டிய விஷயம் பெருசாக இல்லை. ஸோ அது ஒரு பெரிய பேர்டன் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் யோசிக்க வேண்டிய செய்தியாகவும் இருக்கிறது.